ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஹிந்தி பேசலாம். நம்ம ஸ்போக்கன் ஹிந்தியில் நமக்கு மெயினாக தெரிய வேண்டியது சென்டென்ஸ் ஃபார்மேஷன், வாக்கியத்தில் அமைக்கிறது. சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னா யார் செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, நம்ம பேச போகிற இல்லை எழுத போகிற சென்டென்ஸில் வாக்கியத்தில் யார் செய்கிறா, என்ன செய்கிறாங்க, அதுதான் மெயின். யார் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். அதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்து என்ன செய்கிறாங்க, அவங்க செய்கிற செயல், வேலை என்ன, அதுதான் ஆக்ஷன். அதை டினோட் பண்ணுற வேர்டு தான் ஆக்ஷன் வேர்ட்ஸ். இங்கிலீஷில், ஹிந்தியில், தமிழ்லலாம் நிறைய ஆக்ஷன் வேர்ட்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, மைம் ஸ்கூல் ஜாத்தா ஹூ, ஐ கோ டு ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கு போகிறேன். இதில் மைம், ஐ அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். அவங்க செய்கிற வேலை என்ன, ஸ்கூலுக்கு போகிறாங்க, அதாவது போகிறேன். கோ அப்படிங்கிறது தான் ஆக்ஷன். அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னா ஜாத்தா. ஸோ இந்த மாதிரி ஹிந்தியில் நிறைய ஆக்ஷன் வேர்ட்ஸ் இருக்குது. நம்ம ஒரு 25 ஆக்ஷன் வேர்ட்ஸ் வித் எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட அண்டு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீனிங்கோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வேர்ட் டு செல், விற்பது. விற்பது அப்படின்னா ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். அதுக்கு ஹிந்தியில் பேச்னா. டு பை, வாங்குவது. அதாவது ஏதாவது ஒரு பொருள் இல்லை திங்ஸ் ஏதாவது வாங்குகிறோம் இல்லைங்களா, அதை கரீத்னா. டு கிவ், தருவது. யாருக்காவது ஏதாவது தரோம், அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா தேனா. டு டேக், எடுப்பது. அதாவது எடுத்துக்கோ அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு லேனா. அடுத்தது டு பிரிங், எடுத்துகிட்டு வர்றது. அதுக்கு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வா அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா, பேனா எடுத்துகிட்டு வா அந்த மாதிரி, அதுக்கு லானா. இப்போ இந்த ஃபஸ்ட்டு 5 வேர்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர்ட் நம்ம என்ன பார்த்தோம், பேஜ்னா. அதுக்கு சென்டென்ஸ் பார்க்கலாமா. வஹ் சப்ஜி பேஜ்தா ஹை. அதாவது பேஜ்தா அப்படின்னா விற்கிறது, சப்ஜினா வெஜிடபிள்ஸ், காய்கறி. அவன் காய்கறி விற்கிறான். ஹீ செல்ஸ் வெஜிடபிள்ஸ். வஹ் சப்ஜி பேஜ்தா ஹை. அடுத்தது கரீத்னான்னு பார்த்தோம். கரீத்னா அப்படின்னா வாங்கிறது. மை ஃபல் கரித்தி ஹூ. ஃபல் அப்படின்னா ஃப்ரூட்ஸ், ஓகேங்களா. கரித்தின்னா வாங்கிறது. நான் பழங்கள் வாங்குகிறேன். ஐ பை ஃப்ரூட்ஸ். அடுத்த வேர்டு தேனா. அதாவது தேனானா கொடுக்கறது. வஹ் பானி தேதா ஹை. அவன், பானி அப்படின்னா தண்ணி, தேத்தானா கொடுக்கறது. அவன் தண்ணீர் தருகிறான். ஹீ கிவ்ஸ் வாட்டர். அடுத்தது மைம் தூத் லேத்தா ஹூ. லேத்தா அப்படின்னா டேக், எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஐ டேக் மில்க். நான் பால் எடுத்துக்கொள்கிறேன். இங்கே எடுத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா குடிக்கிறது. நான் பால் குடிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அப்படி சொல்கிறேன். அடுத்தது லாத்தா அப்படின்னா பிரிங்ஸ், அதாவது எடுத்துகிட்டு வர்றது. வஹ் பானி லாத்தா ஹை. அவன் தண்ணீர் எடுத்து வருகிறான். அதாவது ஹீ பிரிங்ஸ் வாட்டர். வஹ் பானி லாத்தா ஹை. இங்கே லாத்தாக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரிங்களா. அதை திரும்ப இன்னொரு வாட்டி கேட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. லேத்தா அதாவது லேனா அப்படின்னா எடுத்துக்கோ. லாத்தா அப்படின்னா பிரிங், கொண்டு வர்றது. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்தது இப்போ நம்ம பார்த்த 5 வேர்டோட இங்கிலீஷ் சென்டென்ஸ். ஹீ செல்ஸ் வெஜிடபிள்ஸ். வஹ் சப்ஜி பேஜ்தா ஹை. ஐ பை ஃப்ரூட்ஸ். மை ஃபல் கரித்தி ஹூ. ஹீ கிவ்ஸ் வாட்டர். வஹ் பானி தேதா ஹை. ஐ டேக் மில்க். மை தூத் லேத்தா ஹூ. அடுத்தது ஹீ பிரிங்ஸ் வாட்டர். வஹ் பானி லாத்தா ஹை. அடுத்தது படானா, டு டீச், பாடம் எடுப்பது. அதாவது என்னென்னா சொல்லித்தர்றது. பட்னா அப்படின்னா படிக்கிறது, படானா அப்படின்னா சொல்லித்தர்றது. அடுத்தது லிக்னானா டு ரைட், எழுதுவது. லிக்னா எழுதுவது. டு கோ போவது. ஜானா அதாவது போகிறது, ஜானா. டு சிட் அப்படின்னா உட்காருவது. பைட்னா. அடுத்தது டு கம் வருவது, அதாவது வராங்க. ஆனா. வஹ்
बच्चों को पढ़ाती है वह बच्चों को पढ़ाती है அவள் குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கிறாள். இதில் அவள்னு வரதால படாத்தான் வராமல் படாத்தி அப்படின்னு போடுறோம். இதே மேலாக இருந்தால் படாத்தான் போடணும். ஓகேங்களா? ஷீ டீச்சர்ஸ் சில்ட்ரன். मैम अपना नाम लिखता हूँ. मैम अपना नाम लिखता हूँ. அதாவது நான் என் பெயரை எழுதுகிறேன். ஐ ரைட் மை நேம். वह स्कूल जाता है. वह स्कूल जाता है. he goes to school. அவன் ஸ்கூலுக்கு செல்கிறான். யஹா பைட்டோ. யஹா பைட்டோ அதாவது யஹானா இங்கன்னு அர்த்தம். பைட்டுனா சிட். சிட் ஹியர் இங்கே உட்காரு. சிட் ஹியர் இங்கே உட்காரு. யஹா பைட்டோ. அடுத்தது வஹ் மேரே கர் ஆத்தி ஹை. வஹ் மேரே கர் ஆத்தி ஹை. அவள் என்னுடைய வீட்டுக்கு வருகிறாள். ஷீ கம்ஸ் டு மை ஹோம். இந்த சென்டென்ஸ்லேயும் அதே மாதிரி தான் ஆத்தான் போடாமல் ஆத்தின்னு போடுறோம். ஏன் அப்படின்னா அது ஃபீமேல். வஹுங்கிறது அங்கே ஃபீமேல் அவள், அதனால் நம்ம ஆத்தின்னு போடுறோம். இது வரைக்கும் நம்ம ஹிந்தியில் 10 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாத்துலேயுமே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா சப்ஜெக்ட் மைம்னு ஆரம்பிச்சிருந்தா அந்த சென்டென்ஸ் ஹூன்னு முடிச்சிருக்கும். வஹு யஹுல ஆரம்பித்தா ஹைன்னு முடிஞ்சிருக்கும். இதெல்லாம் நம்ம இது சப்ஜெக்டில் பார்த்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ். இதை நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் கரெக்டாக தெரியும். ஷீ டீச்சர்ஸ் சில்ட்ரன். வஹ் बच्चों को पढ़ाती है. आई राइट माई नेम. मैं अपना नाम लिखता हूँ. ही गोज़ टू स्कूल. वह स्कूल जाता है. सिट हियर यहाँ बैठो. शी कम्स टू माई होम. वह मेरे घर आती है. டு வாக் நடப்பது அதாவது நடக்கிறது. சல்னா சல்னா. அடுத்தது டு க்ரை அழுவது. ரோனா ரோனா. ஸ்லீப் தூங்குவது. சோனா சோனா. அழறது ரோனா, தூங்கிறது சோனா. ஓடுவது ரன் தௌட்னா தௌட்னா. அடுத்தது எழுவது அதாவது எந்திரிக்கிறது. உட்னா உட்னா. வஹ் சடக் பர் சல்தா ஹை. வஹ் சடக் பர் சல்தா ஹை அதாவது ஹீ வாக்ஸ் ஆன் த ரோட். அவன் தெருவில் நடக்கிறான். பச்சே பச்சா ரோ ரஹா ஹை. பச்சா ரோ ரஹா ஹை அதாவது குழந்தை அழுது கொண்டு இருக்கிறது. சைல்ட் இஸ் க்ரையிங். வஹ் ஜல்தி சோதா ஹை. வஹ் ஜல்தி சோதா ஹை அவன் சீக்கிரமாக தூங்கி விடுவான். அதாவது ஹீ ஸ்லீப்ஸ் இயர்லி. வஹ் தேஜ் தௌடுதா ஹை. வஹ் தேஜ் தௌடுதா ஹை. தௌடுதா அப்படின்னா ரன் அதாவது ஓடுறது. தேஜ் அப்படின்னா ஃபாஸ்ட். அவன் வேகமாக ஓடுவான். ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட். மை சுப ஜல்தி உட்தா ஹூ. மை சுப ஜல்தி உட்தா ஹூ. சுப அப்படின்னா மார்னிங் காலை நேரம். ஐ கெட் அப் இயர்லி இன் த மார்னிங். நான் காலையில் சீக்கிரம் எழுந்து விடுவேன். இப்போ இந்த 5 வேர்டுக்கும் இங்கிலீஷ் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஹீ வாக்ஸ் ஆன் த ரோடு. வஹ் சடக் பர் சல்தா ஹை. த சைல்ட் இஸ் க்ரையிங். பச்சா ரோ ரஹா ஹை. ஹீ ஸ்லீப்ஸ் இயர்லி. வஹ் ஜல்தி சோதா ஹை. ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட். வஹ் தேஜ் தௌடுதா ஹை. ஐ கெட் அப் இயர்லி இன் த மார்னிங். மை சுப ஜல்தி உட்தா ஹூ. நெக்ஸ்ட் வேர்ட் சிரிப்பது லாஃப் ஹன்ஸ்னா. அடுத்தது ஆடுவது டான்ஸ் ஆடுறது நாச்னா. அடுத்தது பாடுவது பாடுறது கானா. அடுத்தது சாப்பிடுவது அதுக்கு கானா. அடுத்தது குடிக்கிறது பீனா. வஹ் ஹன்சுதா ஹை. வஹ் ஹன்சுதா ஹை அதாவது ஹீ ஸ்மைல்ஸ் அவன் சிரிக்கிறான். வஹ் நாச்சிதி ஹை. வஹ் நாச்சிதி ஹை அதாவது அவள் ஆடுகிறாள். ஷீ டான்சஸ். இதில் ஹன்சுதா இதில் நாச்சிதி அப்படின்னு எழுதுகிறோம். ஹன்சுதா தா போடுறோம். ஏன் அப்படின்னா அவன் சப்ஜெக்ட் மேல். அடுத்த இதில் நாச்தா போடாமல் நாச்சித்தின்னு போடுறோம். ஏன் அப்படின்னா சப்ஜெக்ட் ஃபீமேல் அவள். இப்போ உங்களுக்கு எங்கே தா போடணும் எங்கே தீ போடணும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வஹ் கானா காத்தா ஹை.
वह गाना गाता है அவன் பாடல் பாடுகிறான். he sings song. मैं खाना बन रहा हूँ मैं खाना बना रहा हूँ அதாவது நான் உணவு செய்கிறேன், அதாவது தயாரித்து கொண்டிருக்கிறேன் இல்லை சமைக்கிறேன், அதுதான் மைம் கானா பனா ரஹா ஹூ. ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபுட். வஹ் பானி பீத்தா ஹை வஹ் பானி பீத்தா ஹை அவன் தண்ணீர் குடிக்கிறான். ஹீ ட்ரிங்க்ஸ் வாட்டர். இங்கே இருக்க 2 சென்டென்ஸில் கானா கானா, அதாவது கானா கானா ரெண்டுத்துக்குமே கா தான், ஆனால் ப்ரொனவுன்சியேஷன் வித்தியாசப்படும். கானா அப்படின்னா பாடுறது, கானானா சாப்பிட்றது. அடுத்தது ஹீ ஸ்மைல்ஸ். வஹ் ஹன்சுதா ஹை ஷீ டான்சஸ். வஹ் நாச்தி ஹை ஹீ சிங்ஸ் சாங். वह गाना गाता है. आई एम प्रिपेयरिंग फूड. मैं खाना बना रहा हूँ. ही ड्रिंक्स वाटर. वह पानी पीता है. அடுத்தது வேக்கப் எழுவது, ஜக்னா ஜக்னா. அடுத்தது பறப்பது ஃப்ளை, உட்னா உட்னா. இதில் எழுவது எந்திரிக்கிறதுனா உட்னா, இங்கே உட்னா. அடுத்தது சட்னா. சட்னானா ஏறுவது, கிளைம்ப். இது நம்ம மரம் ஏறுறது இல்லை படிக்கட்டு ஏறுறது, அதெல்லாம் என்ன சொல்கிறது, ஏறுவது, சட்னா. அடுத்தது பக்கட்னா. பக்கட்னானா பிடிப்பது, கேட்ச் பிடிக்கிறது. பக்கட்னா கேட்ச் பிடி, இல்லை ஏதாவது ஒரு பொருளை பிடி, இந்த துணியை பிடி, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு பக்கட்னா. அடுத்தது ஃபேக்னா. ஃபேக்னா அப்படின்னா எறிவது, த்ரோ பண்ணுறது, தூக்கி போடுறது இல்லை பந்தை தூக்கி போடுறது, எல்லாமே ஃபேக்னா. அடுத்து மை ஜல்தி ஜாகுதா ஹூ மை ஜல்தி ஜாகுதா ஹூ நான் சீக்கிரம் எழுந்து விடுவேன். ஐ வேக்கப் ஏர்லி. பக்ஷி உடுத்தா ஹை பக்ஷி உடுத்தா ஹை அதாவது பறவை பறக்கிறது, பேர்ட் ஃப்ளைஸ். வஹ் சீடி சட்தா ஹை வஹ் சீடி சட்தா ஹை சீடினா படிக்கட்டுகள், சட்தானா ஏறுறது. ஹீ கிளைம்ஸ் ஸ்டர்ஸ் அவன் படிக்கட்டுகளில் ஏறுகிறான். வஹ் கேந்த் பக்கட்தா ஹை வஹ் கேந்த் பக்கட்தா ஹை கேந்த் அப்படின்னா பால், பக்கட்தா அப்படின்னா கேட்ச் பிடிக்கிறது. ஹீ கேச்சஸ் பால் அவன் பந்தை பிடிக்கிறான். வஹ் கேந்த் ஃபேக்தா ஹை வஹ் கேந்த் ஃபேக்தா ஹை அதாவது ஃபேக்தானா த்ரோ பண்ணுறது, எரியறது. அவன் பந்தை எறிகிறான். ஹீ த்ரோஸ் த பால். I wake up early. मैं जल्दी जागता हूँ. The bird flies. पक्षी उड़ता है. He climbs the stairs. वह सीढ़ी चढ़ता है. He catches the ball. वह गेंद पकड़ता है. He throws the ball. वह गेंद फेंकता है. இது வரைக்கும் நம்ம 25 வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம் வித் எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட. இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி படித்து பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா வீடியோ ரிப்பீட்டடாக கேட்டு பாருங்கள். இதில் இருக்க எல்லா சென்டென்ஸ்லேயுமே திரும்ப சப்ஜெக்ட் எப்படி வந்திருக்கு, வெர்ப் எப்படி மாறியிருக்கு, சென்டென்ஸ் எப்படி முடிஞ்சிருக்கு, இது மூணுத்தையுமே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாய்.